அரசியலுக்காக இதை பயன்படுத்தி கொள்ள எதிர்க்கட்சிகள் நினைத்தது. மலிவான அரசியல் செய்ய துடித்தன, அவதூறுகளை அள்ளி தெளித்தன அப்படின்னு முதலமைச்சர் குற்றம் சாட்டுறார். இன்று இவ்வளவு விரைவாக இந்த தீர்ப்பு வந்தது எதிர்க்கட்சிகளுடைய எண்ணத்தை தவிடுபொடியாக்கி இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு விரைவாக தீர்ப்பு வந்தது எந்தெந்த சாரையெல்லாம் காப்பாற்ற என்பதுதான் கேள்வி. இப்போ பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 12 நாளுக்கு பிறகு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது, எஃப்ஐஆர் போடப்பட்டது. போட்ட உடனே அடுத்த நாளே சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஜியோ போட்டாங்க, உடனடியாக மாற்றிட்டாங்க. அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக மிகச்சிறப்பாக போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்தவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு முதல்வர் அப்பாவாக மாறிவிட்ட காரணத்தால் என்னமோ தெரியல, அந்த அக்கறை இன்று இல்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். இல்ல சார், இன்னைக்கு 5 மாதத்துல தீர்ப்பு வந்திருக்கு, அப்ப நீங்க அதை வரவேற்கணும்ல. நான் சொல்றேன் சார், அது காரணத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்ட பெண்களோட எந்த பெயரும் வரல. பல பெண்கள் விசாரிக்கப்பட்டு ஏறக்குறைய அத்தனை பேரும் 3, 4, 5 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அவர்கள் மிக தெளிவாக அதை சிறப்பாக செஞ்சு இன்னைக்கு அதை நீதியை. அன்றைய காவல்துறை அதிகாரி புகார் கொடுத்த பெண்ணுடைய பெயரை வெளியிட்டார், அதுக்கு போராட்டம்லாம் நடத்தினாங்க, தடியெல்லாம் நடந்துச்சு. இதே போல அன்று இல்லை இருந்தாலும் அதுக்கப்புறம் வழக்கு வேகம் எடுத்த பின்பு, நான் சொல்றேன் வழக்கு வேகம் எடுத்த பின்பு எந்த தடையும் இல்லாமல் போனது. ஆனா இங்க பாருங்க, நம்ம சென்னை கமிஷனர் அவர்களே முதல்ல குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் அவரே அறிக்கை கொடுத்தார். அவரே சொல்லிடுறாரு, முதல்ல எந்த விசாரணையும் இல்லாம சொல்றாரு. நீதிமன்றம் உறுதிப்படுத்திருக்கு. ஆமா சார், நீங்க என்ன சார்ஜ் ஷீட்ல போற, நான் பேசி முடிச்சறேன் மிஸ்டர். நீங்க என்ன சார்ஜ் ஷீட் போட்டு கொடுக்கிறீங்க, அதுக்கு விசாரணை பண்ணிச்சா இல்லையா? நான் பேசி முடிச்சறேன் சார். என்ன பேச விடுங்க, நீங்க பேசி ஓகே. இது நியாயமா இருக்குமா சார்? ஒரு நிமிஷம் மனுஷபுத்திரன், ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. தீர்ப்பளிக்கிறவாங்களா? தீர்ப்பளிக்கிறவாங்களா? எஸ்ஐடி என்ன பேசி விடுங்க மனுஷபுத்திரன். என் வார்த்தை முழுசா கேளுங்களேன். இல்ல அவர் என்ன கேளுங்க, முழுசா கேளுங்க. நான் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். காவல்துறை ஆணையர் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் எஸ்ஐடி வருது. அப்ப எஸ்ஐடி அதை அப்படியே எதிர்த்துச்சுன்னு அர்த்தமா? அவங்க விசாரிக்கலையா? அவங்க விசாரிச்சாங்களே சார். இப்போ பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அப்பா முதல்வர் அவர்கள் 25 லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு அப்பா முதலமைச்சர் என்ன செஞ்சாங்க? என்ன சொல்றேன் மிஸ்டர், என்ன பேச விடுங்க மிஸ்டர் மனுஷபுத்திரன். இருங்க, நான் உன்ன வரேன் ப்ளீஸ் ப்ளீஸ், அவர் பேசுறேன், அவர் பேசிரட்டும். அவர் என்ன ஒரு அநாகரிகம் இது? வாட் டைப் ஆஃப் பர்சன் யூ ஆர்? மனுஷபுத்திரன் ஒரு நிமிஷம். இல்ல இப்படி தான் நடந்துக்குவீங்களா? இல்ல என்ன பேச விடுங்க மனுஷபுத்திரன், என்ன பேச விடுங்க. முடிச்சுங்க சார். நான் முழுசா முடிச்சு, எனக்கு ஒரு டைம் இருக்குல்ல, எனக்கு ஒரு டைம் இருக்குல்ல, பேசு. அதாவது 25 லட்சம் ரூபாய் இந்த பெண்ணு கொடுக்கல, நீதிமன்றம் அறிவிச்சாங்க, நீதிமன்றம் கொடுக்க சொன்னாங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவுல இறந்தவங்களுக்கு 20 லட்சம், 10 லட்சம் ரூபாய் திமுக, 10 லட்சம் ரூபாய் அரசு பணம். ஆனா பாதிக்கப்பட்ட பெண், அது மட்டும் இல்லைங்க, இந்த எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயம் உடனடியாக என்ன காமிச்சது அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகி அந்த வெளியே வந்த அந்த எஃப்ஐஆர் சமாச்சாரங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் உடனடியாக தன்னை தானே சவுக்கால் சாட்டையில் அடித்துக் கொண்டார்கள். என்ன காரணம் அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் பார்த்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட எந்த பெண்ணும் மீண்டும் கம்ப்ளைண்ட் தரக்கூடாது. பிஎஸ்என்எல் பாத்தீங்கன்னா டேட்டா நம்பர் லீக் ஆச்சு. மணிபுத்திரன் இருங்க, அவரை முடிச்சிட்டு நான் வர மணிபுத்திரன். ஓகே, கிளிச் தான் காரணம், டெக்னிக்கல் ஃபால்ட், அது மத்திய அரசுடையது. இல்லைங்க, அது திருமாவளவனே தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த பர்டிகுலர் வழக்கு மட்டும் வெளியாறதுக்கு காரணம் மத்திய அரசு தெளிவா சொன்னாங்க, இருக்கலாம் சொன்னாங்களே ஒழிய இதுதான் காரணம் சொல்லல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் கேஸ்ல இந்த வழக்கு வெளியாவதற்கு காரணம் காவல்துறைன்னு திருமாவளவன் அவர்களே அன்னைக்கு எச்சரிக்கை, அன்னைக்கு அறிக்கை கொடுத்தார். அதனால இது வெளியான விஷயத்தை பாக்குறப்போ மீண்டும் மீண்டும் அந்த பெண் பாதிக்கப்பட்ட முடிச்சிட்டு அவர் திருமாவளவன் அப்படி சொல்லல, அறிக்கை கையில் இருக்கு சார்.
அறிக்கை சரி, சரி, கையில முடிச்சிட்டு, முடிச்சிட்டு, நான் நான் பேசி- அதுக்கு மணிசமுத்திரன், நீங்க காரணம் வந்து வாபஸ் பாத்தீங்கன்னா, வாங்க வேண்டிய குறிப்பாக ஒன்றிய அரசு what தான் type of person காரணம் you are? Please, என்ன மனிதன் மனுஷபுத்திரன், நீங்க? இவ்வளவு மனுஷபுத்திரன், புரியுது இருங்க. உங்களுக்கு? இல்ல என்ன இல்ல பேச விடுங்க. சார் ஒரு நீங்க நிமிஷம் பதில் சார் சொல்லுங்க. வரிக்கு யாரும் பேசாங்க சார், நான் விவாதம் நடத்த முடியாது ப்ளீஸ். நான் உங்களுக்கு நேரம் தரேன் ப்ளீஸ். முடிச்சுங்க இல்ல, முடிச்சுங்க. நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க சார். ஒரு நெறியாளரா எல்லாமே வந்து பொதுவெளியில இருக்கு. நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. இல்ல சார் உங்க மேல இல்ல அவர் பேசிட்டு இருக்காரு. உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறப்ப நான் உங்ககிட்ட வரேன். நான் இல்ல அவரோட இதுக்கு நீங்க பதில் சொன்னா அதுக்கு நேரம் தர்றேன். இல்ல, தப்பான சார் தகவல் ரெண்டு சொல்றாரு. பேரும் வெளியில இருந்து நீங்க பேசுறீங்க clarify சார். பண்ணுங்க சார் ரெண்டு பேரும் வெளியில நீங்க இருந்து clarify பேசுறீங்க. பண்ணா நான் ஏன் பேச டெக்னிக்கல் போறேன்? டிலேஸ் இருக்கு. நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க சார். திரு நாகராஜ் சுருக்கமா. அதாவது அவர் அந்த ஞானசேகரன் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி ஞானசேகரன் வந்து கட்சியில் அடிப்படை உறுப்பினரே கிடையாது அப்படின்னு அமைச்சர் ரகுபதி சொன்னாரு. உடனே சட்டசபையில ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க அவர் வந்து அனுதாபி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் வீட்டு முன்னாடி திமுக கொடி கம்பம் ஏற்றப்பட்டிருந்தது. அவருடைய ஜீப்ல திமுக கொடி கட்டப்பட்டிருந்தது. ஒரு சரித்திர குற்றவாளி, சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்தார். நம்முடைய சகோதரி சிவசங்கரி அவர்கள் சொல்லியது போல அவருடைய அமைச்சருடைய வீட்டில் பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் டிசம்பர் 23 நடந்த பின்பு இல்ல சார் அதே மாதிரி குற்றச்சாட்டு தான் மனுஷபுத்திரன் வச்சாரு. அண்ணா நகர்ல வந்து குற்றவாளியோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை காட்டலாமான்னு கேட்டார். அதெல்லாம் அப்படி அரசியல் தொடர்பு படுத்த முடியுமா? நான் சொல்றேன் 24ஆம் தேதி காலையில அவரை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து அழைச்சிட்டு போனது யார்? அந்த வீடியோ வந்து காவல்துறை வெளியிட்டுச்சா, வெளியிட முடியுமான்னு நான் கேட்கிறேன். எப்படி அவர் வெளியே போனாரு? அப்புறம் அவர் அனுதாபி என்று சொல்லியது ஏன்? அடிப்படை என்று சொன்னது ஏன்? இதெல்லாம் கேள்வி. என்ன கேள்வி இருக்குன்னா நான் முடிச்சிடறேன். இல்ல ஒன்னும் முடிச்சிடறேன் மிஸ்டர். கேள்வி இருக்கு, இத்தனை கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க நம்முடைய எஃப்ஐஆர் போட்டீங்க. நீங்க வெளியான போது அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து போட்டிருந்த வாசகங்கள் வந்து அந்த பெண் தானாக வழியே சென்றதாக குறிப்பிட்டிருந்தது. அந்த பெண் என்ன சொன்னாங்களோ அது எழுதப்படல. ஆக இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்னொன்னு பாருங்க, ஒரு 10 வயசு பெண் பாலியல் வன்கொடுமை வழக்குல சிபிஐயோட உதவியை கேட்கின்ற பொழுது கபில் சிபல் அவர்கள் திமுக சார்பில், அரசு சார்பில் வந்து 30 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று வாதாடுகிறார். ஆனா இதே வழக்கு பொள்ளாச்சி வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுல இருந்து நோக்கம் புரியும் உங்களுக்கு. அதாவது மாநில சுயரிமை காரணம் கொண்டும் உண்மை வெளியே வந்துடக்கூடாது. நான் பேசி முடிச்சிருக்காங்க, சொல்ல முடிக்கல நானு. அதனால சிபிஐ என்கொயரி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது முக்கியமான காரணம், தெய்வ செயல் போன்ற இவர்களுடைய ஆட்கள், திமுகவினுடைய அப்பாவினுடைய அன்பு மகன்கள், சபாநாயகருடைய அன்பு தம்பிகள் எந்த தவறை செய்தாலும் யாரும் கேட்க கூடாது என்கின்ற தனிப்பட்ட மனிதரை நோக்கிய கேள்விகள் அலோவ் பண்ண முடியாது. அவதூறோ குற்றச்சாட்டோ அலோவ் பண்ண முடியாது. ஆதாரம் நான் சொல்ல, அன்பு தம்பி ஞானசேகரன் சபாநாயகர் சொன்னாரு. சார் அது ஒரு நிமிஷம் அவரே விளக்கம் கொடுத்திருக்காரு சார். சார் ஒரு நிமிஷம் தெய்வ செயலால் பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல்துறை என்ன சொல்ல வரீங்க? சார் அது வேற ஞானசேகரன் விளக்கம் கொடுத்தாரு சார். பாலியல் வன்முறை சார் சபாநாயகர் வேற ஞானசேகரன் விளக்கம் கொடுத்தாரு. நீங்க விவாதத்துல நெறியாத வந்து பேசுங்க. நான் சொல்றேன் என்ன தவறுன்னு சொல்லுங்க. சார் ஒரே நிமிஷம் என்று சொல்லுகின்ற பெண்கள் ஒரு நிமிஷம் மனுஷபுத்திரன் இல்ல